வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் பாருங்கள், 1/2 கிலோ சிக்கனுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப் எடுத்திருக்கோம். 1/2 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் மஞ்சள் பொடி போட்டு. அப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, 2 டீஸ்பூன் பெப்பர். அவ்வளோதாங்க. என்னென்ன பொருள் தேவைன்னு இப்போ பார்த்துட்டோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப் போட்டுடலாம். பாருங்கள், லைட்டாக ஃப்ரை ஆனதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம். ஆக்சுவலி ரொம்ப பெருசாக இருந்துச்சு சைஸ், அதனால் 2 வெங்காயம் எடுத்திருந்தேன். நீங்கள் கொஞ்சம் மீடியம் சைஸ் வெங்காயம்னா ஒரு 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அது மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கணும். இப்போது வதக்கிடலாம். பாருங்கள், கொஞ்சம் வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இதில் டேஸ்ட் எப்படி வரும்னா ரொம்ப நல்லா வதக்கணும் நீங்கள் வெங்காயத்தை. பாருங்கள், உப்பு ஆட் பண்ணுறோம், தேவையான அளவு உப்பு. இன்னும் நல்லா வதக்கணும், ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் நம்ம. பாருங்கள், அது வதங்குற டைமில் நம்ம பொடி ரெடி பண்ணிடலாம். நான் பாருங்கள் 2 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். அதை அரைச்சி தனியாக பேஸ்ட்டாக பொடியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பவுடர் பாருங்கள், ரெடி பண்ணி வச்சுட்டோம். இதில் ஒரு 3 டீஸ்பூன் நான் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் இப்போ ஆட் பண்ணுறோம். லாஸ்ட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், பொடியை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம சிக்கன் போட்டுடலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் வேகிறதுக்காக நான் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு உப்பு, தேவையான அளவு உப்பு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா மூடி போட்டு வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு. நான் லைட்டாக தண்ணியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. அந்த அளவுக்கு நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நான் சொன்னால லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணிவிட்டு வச்சுருக்க கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், எவ்வளோ ட்ரையாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குல்ல. இப்போ இதை நம்ம வேறு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
இப்போ பாருங்கள், சுவையான பெப்பர் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம பெப்பர் தான் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கோம், வேறு எதுவுமே ஆட் பண்ணதில்லை. ஸோ கோல்டு அந்த மாதிரி இருக்கவங்க கூட இதை சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.